ஆர்வமின்மை காணப்படும். இந்த உலக வாழ்வு என்பது மனிதனை ஏமாற்றுகிற ஒரு சொற்பமான ஒரு இன்பமாகும் என்பதையும், இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற மரியாதை எப்படிப்பட்டது என்பதையும் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதேபோல ஒரு முஃமின் எவ்வாறு மரணிக்கிறான், அவனுடைய மரண தருவாயிலே அவனுக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், ஒரு மனிதன் மௌத்தாகியதிலிருந்து அவன் மறுமையிலே எழுப்பப்படுகிற நாள் வரையும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு பர்சக் என்று சொல்கிற வாழ்க்கை என்று சொல்வார்கள். கபருடைய வாழ்க்கை அல்லது பர்சக்குடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். அல்லாஹ் இதை சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற போது, கால ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், அவர் அந்த மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அனுப்பிவிடு. அப்படி நீ அனுப்பிவிட்டால் நான் விட்டு வந்த அந்த வாழ்க்கையிலே நான் நல்ல செயல்களை செய்ய போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே மரண தருவாயிலே மனிதன் கேட்கிறான். கெல்லா, அப்படி அல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது அவன் அந்த நேரத்திலே சொல்லுகிற வெறும் வார்த்தையாகும். ஒமின் வராயிஹிம் பர்சகும், அவர்களுக்கு பின்னால் பர்சகு என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இலா யௌமி யுப்அஸூன், அவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரை பர்சக் இருக்கிறது. பர்சக்னா என்ன? உலகத்துக்கு ரிட்டர்ன் வரவும் முடியாது, ஓவர்டேக் பண்ணி சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது, இடையில ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மனிதனுடைய செயல்பாடுகளை பொறுத்து யார் எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொண்டாங்க என்பதை வைத்து அதில் நிம்மதி கிடைக்குமா அல்லதில் சோதனை வருமா என்பது தீர்மானிக்கப்படும். அப்போ சுருக்கம் என்னண்டா, இந்த வாழ்க்கைக்கு தடுக்கப்பட்ட வாழ்க்கை பர்சகுடைய வாழ்க்கை. நல்லவனாக இருந்தாலும் திரும்பி வர இயலாது, கெட்டவனாக இருந்தாலும் திரும்பி வர இயலாது. சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் அங்கே தான். இங்கே என்ன செய்யலாது, ஆவியாக வரவும் மேலாது, பேயா வரவும் மேலாது, நல்லவனாக வரவும் மேலாது. நல்லவனாக இருந்தால் தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்க? எப்படி தூங்குவாங்க? மறந்துருக்க மாட்டீங்களே, ஏன்னா மறக்காது, மறக்கிற தூக்கம் இல்லையே. மணமகனை மாதிரி தூங்குவாங்க. கல்யாணம் முடித்த முதல் நாள் தூங்குறது, ஒரு வருஷத்துக்கு போகிற தூங்குறது அது வேறு தூக்கம். அது உலகமெல்லாம் வெறுத்து போய் தூங்குற தூக்கம். தேவையா இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு எவ்வளோ நிம்மதியாக இருந்தவன்னு சொல்லி அது வேறு வாழ்க்கை. நான் சொல்கிறது முதல் நாள் தூங்குற தூக்கம். அந்த மாதிரி தூங்குங்க. யார் எழுப்புவாங்க? கல்யாணம் கட்டின ஒய்ஃப் தான் எழுப்பணும். மற்றவங்களுக்கு ரூமில் எலவுட் இல்லை, அப்படி தானே? அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதனால் ரிட்டன் இங்கே வாரண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. கபரை பற்றிக்கிட்டு பள்ளிவாசலில் தொழுதாரு, நேற்று தான் வந்தார், காலையில் கண்டெல்லாம் கதை விடுறதெல்லாம் அடித்து சொல்லுங்க. ஒமின் வராஇஹிம் பர்சகும், அவர்களுக்கு பின்னால் பர்சக் இருக்கிறது. அந்த பர்சக் என்ன? வரையில, அது ரிட்டன், அதான் பர்சக். அதை நீங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். இது மூமின்களுடைய முடிவு. இப்போ நான் சொல்ல போகிறது காபிர்களுடைய அல்லது நயவஞ்சகர்களுடைய அல்லது பாவிகளுடைய மரணம். இது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னல் அப்தல் காஃபிர், ஒரு காபிரான ஒரு அடியான், இதா கான ஃபி இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆখিরা, அவர் இந்த உலக வாழ்வு அவரை விட்டும் நிறைவு பெறுகிறது. அவராக விரும்பி மூத்தா போக மாட்டார். நல்லவனுக்கு வேண்டாம் மௌத்து என்பது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மூத்தா போனால் நாங்கள் ரெடி தானே. ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையும் மௌத்துக்கு அவனுக்கு பெரிய அளவுக்கு பயமிக்காது. மூமின் இல்லாடி தான் மௌத்தா போனால் நம்ம செஞ்சுக்கிறதுக்கு மௌத்து வரக்கூடாது. சில ஆள் கேட்டு பாருங்க, நான்டா இப்போ மௌத்துக்கு ரெடி இல்லைம்பாங்க. என்ன? நமக்கு சரியான கடனோட மூத்தா போயிலுமா? ஏலா, ஏன்னா கொடுக்குற நியத்தில் வாங்கியிருந்தா தானே கொடுக்க. வாங்கும்போதே எப்படினாலும் வாங்கணும். கொடுக்கறது அது புறவு பார்த்துக்கொள்ளே இருந்தானே. வாங்க வேண்டியதுதான், வசதி வந்தால் கொடுக்க வேண்டியதுதான். அப்படி தான் நிறைய பேர் கொடுக்கணும்னு நினச்சி வாங்கினா கொடுக்கணும். அதெல்லாம் அப்படி என்ன சரி ஒரு வழியை வைப்பான். இது என்னன்னு கேட்டால், நான்டா மூத்துக்கு ரெடி இல்லை, அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுமாங்க. என்ன பிரச்சனை? நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், நிறைய கடன் இருக்குது, நிறைய துன்பம் இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால்
சில நேரங்களில் நாங்கள் யோசித்தா நாங்கள் கூட உண்மையில் ரெடியாண்டு யோசிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம மாற வேண்டிய விஷயங்கள், திருந்த வேண்டிய விஷயங்கள், நம்முடைய பண்புகளிலே, பேச்சுகளிலே, நடத்தைகளில், இபாதத்துகளில் நிறைய என்ன செய்கிறான் ஷைத்தா வந்து க்ரோஸ் பண்ணுறான். நேராக போக விட்றான். இல்லை, கொஞ்சம் இங்கிட்டும் பாரு, இங்கிட்டும் பாரு, இங்கிட்டும் பாரு, எங்கிட்டாவது திருப்பி விட்டு நரகத்தை கொண்டு போகிறதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஜிபத்தின் நாரும் பிஷ் ஷஹவாத், ஆசைகளை கொண்டு நரகம் சூழப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆசைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, வெறுப்புகளை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது என்னடா, மனிதன் விரும்புறதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு போனால், எல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் செய்கிறான். ஷைத்தான் வந்து முறுக்கிறதையெல்லாம் இவன் செய்கிறான். அப்படியே செஞ்சுக்கிட்டு போனால் என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். வெறுப்பாக இருக்கிறது. என்ன வெறுப்பு? தர்மம் கொடுக்க இயலுமா? ஷைத்தான் என்ன சொல்லுவான்? இப்படி கஷ்டப்பட்டு இரவு பகலாக கண் முழிச்சு நாட்டை விட்டு வந்து குடும்பத்தை விட்டு வந்து நீ கொடுக்குறியே, உனக்கு யார் தரப்போறா? பைத்தியமா உனக்கு? இப்படி கொடுக்கலாமா? வறுமை என்ன செய்கிறான்? போய் கொண்டு பயங்காட்டுறான். உருவா இல்லை, வெறுப்பு. பொக்கெட்டில் இருந்து ஒரு 10 பவுன் வாரன்றது அது பெரிய கஷ்டப்பட்டு தான் வரும். மூமினுக்கு அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈமா குறைஞ்சா வராது. எப்படி கொடுக்கறது? 10 பவுன் என்பது 2 மணித்தியால வேலையை, 1 மணித்தியால வேலை, அப்படி தானே வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வெறுப்படைகிற விஷயங்களை கொண்டு எது சொல்லப்பட்டிருக்கிறது? சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகு எல்லாம் செட் பண்ணி தான் வச்சுப்போம். எத்தனை மணிக்கு? 5:15 எல்லாம் செட் பண்ணுவோம். இப்போ 5:30க்கு இதாக இருக்கும், 5:15 செட் பண்ணுவோம். ஏன் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வச்சா என்ன? இல்லை, 5:15 இன்ஷா அல்லாஹ் போ ஜமாத், ஒரு ரக்காத் முடிஞ்சாலும் போய் ஜமாத்தில் சேர்ந்து கொள்ளலுமே. நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக பார்க்குற நூலில் தான். இந்த நூல் மிஸ் ஆகினா சரி, கரணம் தப்பினா மரணம் பார்க்கல. அப்படி தான் நம்மளோட சொர்க்க வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குது. எப்படின்னாலும் அல்லாஹ் இப்போ நிறைய பேர் பாருங்க, இப்போ உதாரணமாக ஹதீஸில் நம்ம சொல்லியிருப்போம், மூமினுடைய பண்பு எப்படிப்பட்டது? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் இறைச்சத்தோடு இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த வசனத்தை எல்லாம் ஓதி போட்டு நம்ம எல்லாம் முடிஞ்சு என்ன சொல்லுவோம்? ஷிர்க் இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும். இதை பிடிச்சிக்குவாங்க. அப்போ மௌலவி அப்போ சும்மா மிஸ் பண்ணி இந்த தொழுகையெல்லாம் அப்படி விட்டா இப்படி சொர்க்கம் கிடைக்கும் தானே? எப்படி இந்த பஸ்ஸில் கடைசியாக ஃபுட்பாலில் தொங்கிட்டு போவாங்களே, இப்படி தான் சொர்க்கம் போகிற ட்ரை பண்ணுறோம். ஏன் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 70,000 பேர் எதுகுலூனல் ஜன்னத்தை பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், கேள்வி கணக்கு இல்லாமல் நேர சொர்க்கம் போ. ஏன் அந்த பட்டியலில் போகக்கூடா? உக்காசா இப்னு மிஹ்சன் என்ன கேட்குறாரு? யார் சொல்லா, நானும் அந்த பட்டியலில் போகிறதுக்கு துவா செய்யுங்களேன். நீங்கள் அந்த பட்டியல் தான், நீங்களும் போவீங்கன்னாங்க. இன்னொரு ஆள் நம்புறாரு, யார் சொல்லா, என்னையும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம நாளுக்கு அப்படி தானே, ஒரு ஆள் செஞ்சால் தான் இன்னொரு ஆளுக்கு ஆசை வர. அப்போ சொன்னாங்க உக்காசா முந்திட்டாருன்னு. ஏன் எங்களுக்கு அந்த பட்டியலில் போக முடியல? எல்லாம் ஃபுட்போர்ட்டில் போய் சேர்ற கேஸ் தான் அப்படி நினைக்கிறோம். அப்போ இதை நான் ஏன் சொன்னேன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை மனிதனை இப்படித்தான் தூண்டுகிறது. ஆசைகளாலும் இந்த உலகத்தினுடைய இந்த அலங்காரங்களாலும் மனிதனை செய்கிறான், எப்படியா ரிவைஸ் பண்ணி நரகத்துக்கு போகிறதுக்குரிய வழியை தான் மனுஷன் தேடுறான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி நேரம் மரணம் இவனை வந்து விட்டது. இந்த நேரத்தில் தன்னுடைய மரணத்தை அவன் என்ன செய்கிறான்? எதிர்நோக்கி விட்டான். மௌத் வரப்போகுது. அந்த நேரத்தில் நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து சில மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் யார்? அதாவது சூதுல் உஜூ, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருமையாக இருக்கும். மஅஹுமுல் மசூஹ், அவர்கள் வருகிற போது தடிப்பமான ஒரு தோல் பையை போல ஒரு துணியை கொண்டு வந்திருப்பார்கள். தடிப்பமான ஒரு துணி, கம்பளி துணி போல. ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், இந்த காவிருடைய பார்வை தெரியக்கூடிய அளவுக்கு தூரத்திலே வந்து இவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டு சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் என்ற உயிரை கைப்பற்றுகிற வானவர் ஹத்தா யஜ்லிஸ இந்த ரஅசி, இந்த மௌத்தாகக்கூடிய இந்த காவிரிக்கு அருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொள்வார். வந்து என்ன சொல்வார்? ஃபயகூல் ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, கெட்டவனே, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹ்திம் மினல்லாஹி வ கலப், அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய வெறுப்பின்பாலும் இந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடு என்று அவனுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்திலே கால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தஃபர்ரக ஃபீ ஜஸதிஹி,
இந்த உயிருக்கு வெளியே வரையலாம். ஏன்? அதுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நம்ம கதை முடிஞ்சு போச்சு. இது எதிர்பார்த்துட்டு இல்லையே மூத்தா போகிறதுக்கு. திடீர்னு தானே மூத்து வரும். இவங்களெல்லாம் பிளான் பண்ணுறது எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தான். ஆனால் அல்ல என்ன செய்வான்? திடீர்னு வந்து பிடிச்சிருவான். பிடிச்ச உடனே இதுக்கு வெளியே வரலாது. தெரியுமே வெளியே வந்தால் என்ன பிரச்சனை. கடைசி நேரத்தில் வானவர்களை காணுவார்கள். மலக்குமார்களுடைய நிலைமையை பார்த்தா வழங்கும். ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க, ரொம்ப கருமையாக இருக்கிறார்கள். வானவர்கள் நம்முடைய உசுறு என்ன நிலையில் போகுது என்று அந்த மலக்குமார்களை பார்த்த உடனே ரிசல்ட் என்னன்னு விளங்கி போச்சு. கிட்ட வந்து ஐயத்துஹன் நப்சுல் ஹபீசா, கெட்ட உயிரே, கெட்ட ஆத்மாவே, உன்னுடைய உடம்பிலிருந்து வெளியேறிவா என்று சொன்னால் அது வெளியே வராது. அப்போ வெளியே வராட்டி என்ன? உடம்புல அங்கும் இங்குமாக ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹ் விடுவானா? விட மாட்டான். அந்த நேரத்தில் தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை நீ உலகத்துக்கு திருப்பி விடு. நீ அப்படி திருப்பி விட்டால் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் உலகத்தில் திருப்பி போய் என்னை எடுத்துறாதே அல்லாஹ், நான் இன்னும் மௌத்துக்கு ரெடி இல்லை, நீ என்னை விட்டேன்னு சொன்னா நான் திருப்பி போய் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, அந்த நேரத்தில் நான் வந்து நல்லவனா வாழ போறேன், நான் நல்ல செயலில் ஈடுபட போறேன் என்று இவன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் வார்த்தை. இவ்வளவு காலமும் உனக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படலையா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உனக்கு சொல்லப்படலையா? மரணத்தை பற்றி உனக்கு சொல்லப்படலையா? மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்லப்படலையா? தொழுகையை பற்றி சொல்லப்படலையா? அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி சொல்லப்படலையா? இதுவரைக்கும் சிந்திக்காத உனக்கு இப்ப எப்படி தவணை தரது? ஒரு மனிதருக்கு அவருடைய தவணை வந்துவிடுமாக இருந்தால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டாது விந்தவும் மாட்டாது. அல்லாஹ் சொல்றான். இந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இது வாரத்துக்கு முதல்ல தப்பு. எது வாரத்துக்கு முதல்ல? தொண்டை குளிக்கிற உசுறு வரும் வரைக்கும் நீங்க தௌபா செய்யறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மாலம் யுர்கிப், தொண்டை குளிக்கிற உசுறு வரும் வரையும் என்னது தௌபாவை அல்லாஹு தஆலா அதாவது ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாங்க. இதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த மனிதர்களை வந்து தர்மம் செய்யறது எப்போ தெரியுமா? நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கோ அல்லது ஒரு பொதுப்பணிக்கோ அல்லது பள்ளிக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தர்மத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா உட்கார்ந்துருப்பாங்க. தொழுகையின் சட்டங்களை பேசும்போது ஆர்வத்தோடு இருப்பாங்க. நோம்பின் சிறப்புகளை பற்றி பேசும்போது ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி விஷயம் சம்பந்தமாக அப்போ தான் அவருக்கு கோல் வரும். ஏன்னா அவருக்கு அந்த நேரம் சில இடங்களில் பார்த்திக்கிறோம். ஏன்? உண்மையான கோல் வந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக கோல் போகிறவங்கலாம் அப்படி அல்ல. ஏன்னா அது கொஞ்சம் விருப்பம் இல்லை. இப்போ ஏதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனை வரும்போது ஆள் இருக்க மாட்டார். மற்ற தொழுகை நோம்பு மற்ற கிளம்பிப்பார். இது மனிதன இயல்பு. கையிலேருந்து போகிறது என்பது கொஞ்சம் கஷ்டமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? அந்த சத்தக வ அந்த சஹீஹுன் ஷஹீஹுண்டாங்க. உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பற்றிய ஆசையும் இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியம் இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறார், பொருளாதாரத்தை பற்றி தேவைப்பாடு இருக்கிறது, பொருளாதாரத்தை பற்றி ஆசை இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ செலவழிக்கிறது தான் உண்மையான தர்மம். ஆனால் அந்த தர்மத்தை நீ பிற்படுத்தாதே. எதுவரையும் பிற்படுத்தாதே? உன்னுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போய் நீ நோய்வாய்ப்பட்டு உனக்கு இனி கடைசி காலம் என்று வருகிற அந்த நாள் வரையும் உன்னுடைய தர்மத்தை பிற்படுத்திவிட்டு கடைசி நேரத்தில் இவருக்கு இவ்வளவு கொடுங்க அவருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு நீ சொல்றியே, அந்த நிலை வரைக்கும் பிற்படுத்தாதே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், சில ஆட்களை கேன்சர் நோய் வந்துட்டு இன்னொரு 5-6 நாளில் ஆள் இனி முடிகிற கேஸ் தாண்ட மாதிரி இருக்கும்போது பாருங்கள் 10,000 ரூபாய் பள்ளி கொடுத்துருக்கம்பாங்க. அவ்வளோ நாளும் கொடுத்திக்க மாட்டார். அவ்வளோ நாளைக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ இதை அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், மௌத் உங்களுக்கு வருவதற்கு இடையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அந்த மௌத்து உங்களை வந்த பிறகு அல்லாஹ் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்ன ஒரு கொஞ்ச நேரம் பிற்படுத்தக்கூடாதா? எப்ப? வானவர்களை காணுகிற போது. வானவர்கள் முன்னால் வைப்பாங்க. இதுவரைக்கும் இவர் தர்மம் கொடுத்திக்க மாட்டார். ஜக்காத்து எப்படி கொடுப்பாரு தெரியுமா? நம்ம ஊரில் ஜக்காத்து கொடுப்பாங்க. இந்த மட்டும் 10 ரூபா நோட்டை மாற்றி வச்சுக்கிட்டு நோன்பு 27க்கு கேட்டில் நிற்பார். ஹாஜியார் வீட்டுக்கு முன்னால் பெரிய க்ரௌடு. என்ன செய்கிறாராம்?
இவர் ஜக்காத்து கொடுக்குறாரு. இதுக்கு பேர் ஜக்காத்தா? இந்த மாதிரி 10 ரூபா நோட்டை 50 ரூபா நோட்டை மாற்றி வச்சுக்கிட்டு ஏழைகளை நீங்கள் ரோட்டில் விட்டு அவமானப்படுத்தி பிச்சை வாங்க வைக்கிறதுக்கு பேருக்கு ஜக்காத்து பேரா இது? இதுக்கு பேர் ஜக்காத் அல்ல. யாரோட வீட்டுக்கு முன்னால் பெரிய க்ரௌடு, அதில் வேறு போட்டி. நம்ம வீட்டுக்கு முன்னால் மாஷா அல்லாஹ் ஒரு 1/2 கிலோமீட்டர் நண்டிப்பாங்கயா, அப்படி வேற பெருமை. இதுக்கு வேறு தர்மமா இது? அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையான இஹ்லாஸாக 7 கூட்டத்தார் ரசூலா சொன்னாங்க, சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 கூட்டத்தார் நாளைய மறுமையிலே எந்த நிழலும் இருக்காது, நிழல் வருகிறார்கள். ரஜு இமாமுன் ஆதிலுன், நீதமான ஆட்சியாளர். ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு சம்பந்தம் இருக்கிற உள்ளத்தையுடைய மனிதர். ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்துவிட்ட 2 நண்பர்கள். ஒரு ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஃபாஹா, தர்மம் செய்கிற ஒரு மனிதர் அதை மறைத்து செய்கிறார். ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மிம்மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலதுகை செலவழிப்பது இடதுகைக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் தர்மம் கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறது என்ன, அது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்படியெல்லாம் கருத்து அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு கருத்து. இந்த மாதிரி ஆனாக்களை மூச்சு விடாமல் இருக்கணும்னு சொன்னால் செத்து போயிடுவாங்க. ஏன் மூச்சு விடக்கூடாதுண்டு ஹதீஸுக்கு இப்படி நேரடியாகலாம் விளக்கம் விளக்கக்கூடாது. சில ஹதீஸ் எதுகை முனையாக வரும், ஒரு கருத்தை கொண்டு இன்னும் ஒரு கருத்து நாடப்படும். அப்போ என்னது, அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க, 7 கூட்டத்தில் நீங்கள் அடங்கணுண்டா தர்மம் கொடுத்து போட்டு, நேற்று வந்தாங்க பள்ளிக்கு 10,000 ரூபா தான் கொடுத்தேன். என்னதுக்கு கொடுத்து சொன்னேன் சொல்லி காட்டாமல் இருக்கேல கொஞ்சம் பேருக்கு. அந்த இஹ்லாஸாக ஒரு வேலையை நிறைய பேர் இஹ்லாஸில் 2 இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. ஒன்று செய்ய முன்னுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்போ இந்த வருஷமும் ஹஜ்ஜிக்கு போகிறத ஐடியா பண்ணி, எந்த வருஷமும் நான் மிஸ் பண்ணுறல, இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் போகிறேன். ஏன்னா இவருக்கு சொல்லாமல் போகலாம், சொல்லாமல் பெய்த்து வந்து யாராவது நானாண்டு கூப்பிட்டு ஆள் முடிஞ்சு போச்சு. நானாங்கிறீங்க, அவர் எத்தனை முறை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறார் தெரியுமா? இப்படி கொஞ்சம் குட்டமிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இல்லை, உண்மையான இஹ்லாஸோடு நாங்கள் இப்படி செய்கிற போது மறுமை வந்து மௌத்து எங்களுக்கு லேசாயிருக்கும். அப்போ வானவர்களை காணுகிற போது தான் ஞானம் பிறக்குது. ஆஹா மிஸ் பண்ணிட்டோமே, தர்மம் கொடுக்கலையே, தொழலையே, பள்ளிவாசலுக்கு போகலையே, குர்ஆனை ஓதலையே, நல்லவனா வாழ முடியலையே, யா அல்லாஹ் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தரையலாதான், கொஞ்ச நேரம். அடே 90 வருஷம் வாழ்ந்தவனுக்கு இதுக்கு போகிற என்னத்துக்கு டைமு? 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம், அவ்வளவு நாள் வாழ்ந்து போட்டு குர்ஆனில் எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அடே குர்ஆன் நீ படிக்காமல் இருந்தது ஏன் குத்தமா வேண்ட குத்தமா? எத்தனை முறை உனக்கு அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? உனக்கு வயசை தரலையா, ஆயுளை தரலையா, சந்தர்ப்பங்களை தரலையா? உனக்கு முன்னால் எத்தனை மரணங்களை பார்த்திருப்பாய், எத்தனை மௌத்துகளை பார்த்திருப்பாய், எத்தனை மனிதர்களுக்குடைய விஷயங்களை நீ பார்த்திருப்பாய். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் லாஸ்ட் டைம் கேட்கலாமா? அப்போ இது என்னது? இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ வானவர்கள் இறங்குறாங்க, உயிர் வெளியே வராது, வர இயலாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே மரண தருவாயிலே இந்த பாவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? பாசித்து ஐதீஹிம், தங்களுடைய கைகளை நீட்டியவாறு அவர்களுடைய உயிரை என்ன செய்வார்கள்? பறித்தெடுப்பார்கள். மலக்குமார்கள் எதுரிபூன உஜூககும் அதுபாரகும், முகங்களிலும் முதுகுகளிலும் பலமாக அடிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப என்ன செய்யப்படுகிறது? அந்த உயிரை அப்படியே புட்டிங்கி எடுப்பாங்க. எப்படின்னு தெரியுமா? கமா யுன்தஸ சுஃபூது மின சுஃபூஃபில் மப்லூல், அதாவது காஞ்ச கம்பளி அந்த இதில் இருந்து ஒரு முடிய எப்படி புடுங்குற கஷ்டமோ அதே மாதிரி அவருடைய உயிர் புடுங்கி எடுக்கப்படும். மூமின் உசுர் எப்படி வரும்? எப்படி வரும்? தோல் பையில் தண்ணி கொட்டுற மாதிரி வெளியே சும்மா வரும். இது புடுங்கி எடுக்கப்படும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க சில ஆட்களுடைய மரணம் என்பது கடுமையான, வெளியில் பார்த்தெல்லாம் ஒழுங்காக சொல்ல இயலாது. சில அடையாளங்கள் விளங்கும், அவருடைய மரணத்தினுடைய சில அடையாளங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபயஹுதுஹா, இந்த உயிரை புட்டிங்கி எடுத்த உடனே ஃபைதா அகதஹா லம் யதஊஹா ஃபி யதிஹி தர்ஃபத் ஐனின் ஹத்தா யஜ்அலூஹா ஃபி தில்கல் மஸூ, இந்த புட்டிங்கி எடுத்த உடனே கொண்டு வந்த அந்த கம்பளி தடித்த புடவையால் சுற்றி எடுத்துக்கொண்டு ஒயஹ்ருஜு, அதுலேருந்து என்ன செய்வாங்க? ஒரு கண் வெட்டுற நேரம் கூட இருக்க மாட்டாங்க. ஒயஹ்ருஜு மின்ஹா கஅத்தியனி ரீஹி ஜீஃபத்தின்
உஜிதத் அலா வஜிஹில் அர்த். பூமியில செத்த ஒரு பிணத்திலிருந்து எப்படி ஒரு துர்வாடை வீசுமோ அதைவிட கடுமையான ஒரு வாடை அந்த உயிரிலிருந்து வீசும். செத்த போனோம் ஒரு 5-6 நாள் பிந்தின பிறகு யாராவது அனுபவிக்குதா? கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். செத்த பணத்தை 5-6 நாள் பிந்தி ஒரு 6 நாளைக்கு பிறகு செத்த பணத்தை யாராவது பார்த்துக்கிறீங்களா? யாருமே இல்லையா? பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு வாடை வரும்? சும்மா சொல்லுங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில். எனக்கு தெரிய 2 கிலோமீட்டர் வாடை அடிக்கும். 2 கிலோமீட்டர்ன்றது அதுவும் சில நேரம் அது இந்த சன நெருக்கடிகளை பொறுத்து. ஏன்னா எங்கள்ட தாய் பிள்ளை அப்படி மூத்தாய்க்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அந்த வாடையை நீங்கள் நுகர்ந்தீங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பிட முடியாது, பயங்கரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதிலிருந்து வீசுகிற அந்த வாடை இருக்கிறதே அது எப்படி கஅன்தனி ரீஹி ஜீஃபத்தின் உஜிதத் அலா வஜிஹில் அர்த். இந்த பூமியில் இருக்கிற ஒரு செத்த பிணத்திலிருந்து வருகிற அந்த வாடையை விட மிகவும் துர்வாடையாக இருக்கும். ஃபயஸ்அதூன பிஹா, இந்த உயிரை கொண்டு வானத்துக்கு ஏறுவார்கள். ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலஇம் மினல் மலாயிகத். வானத்துக்கு இவர்கள் ஏறுகிற போது நல்லவர்களை கொண்டு போகும்போது எப்படி வானவர்கள் க்ரோஸ் பண்ணினாங்களோ அதே மாதிரி மலக்குகளுடைய கூட்டங்கள் இவர்களை தாண்டுவார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மலக்குமார்கள் அப்படி இடையிலலாம் நிற்பாங்களாண்டு. இன்னலில் மலாயிகத்தி, அல்லாஹ்வுக்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள். சய்யாஹீன ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் என்ன செய்யறது? சையாகின்றது நீஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அப்படிதானே? நீஞ்சது தானே, நீந்தி கொண்டிருக்கிறார்கள். எனது பூமியிலே அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு என்று சில வானவர்கள் இப்போ ஒரு இடத்துல இருப்பாங்க. எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மஜ்லிஸில் இருப்பாங்க. இந்த மஜ்லிஸில் வானவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறாங்க? எங்கே எல்லாம் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த இடத்தில் வானவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். வந்து உட்கார்ந்து கொண்டு ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், மற்ற வானவர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்க, நம்ம தேடி வந்த இடம் தான் இருக்குது, வாங்க. இப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். எதுவரையும்? முதல் வானம் வரையும் சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். அப்போ பூமி முழுக்க வானவர்கள் சுற்றி கொண்டு தான் நிற்பாங்க. அப்போ இப்போ போகும்போது வானவர்கள் அப்போ எந்த அதை கேட்குறாங்க, என்னது இப்படி தூக்கி செல்கிற போது மலக்குமார்கள் வானவர்கள் கடந்து செல்கிற போது கேட்பாங்க, வகாலு மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், இது யாரப்பா? மோசமான ஒரு உசுறு, கெட்ட ஒரு ஆவி கொண்டு செல்லப்படுகிறது, யாருடையது? ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடையது, இன்னாருடைய மகன், இன்னாருடையது. பி அக்பஹி அஸ்மாஇ இல்லதி கான யுஸம்மா பிஹா ஃபித் துன்யா, உலகத்திலே சொல்லப்பட்ட மோசமான ஒரு பெயரை சொல்லி இன்னாருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது. ஹத்தா யுன்தஹா பிஹி இல ஸமாஇ துன்யா, முதலாவது வானத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்லப்பட்டு வானத்தை திறக்குமாறு வானவர்கள் கேட்குறாங்க. ஃபலா யுஃபத்தஹு லஹு அப்வாபு ஸமா, அவருக்காக வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. மூமினுக்கு வானத்தில் வாசல் திறந்து முதலாவது வானத்தில் வரவேற்கப்பட்டு 2வது வானத்துக்கு வரைக்கும் முதலாவது வானத்து வானவர்கள் வழி அனுப்பிட்டு வராங்க. 2வது வானத்தில் வரவேற்பு, 3வது வானம் வரைக்கும் வழி அனுப்புகிறாங்க, 3லேயும் வரவேற்பு, 4 வரைக்கும் கூட்டி போகிறாங்க. இப்படியே 7 வானம் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானுடைய இந்த உயிரை இல்லையுள்ள பதிஞ்சிருங்க. இவருக்கு வானமே திறக்கப்பட மாட்டாது. சும்ம கர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத், ஒரு ஒட்டகம் ஊசியினுடைய சின்னோர் ஓட்டைக்குதே, அதுக்குள் எப்படி ஒரு ஒட்டகத்துக்கு செல்ல முடியாதோ அதுபோல இவர்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. ஒட்டகத்துக்கு ஊசியிட ஓட்டைக்குள்ள போயிடுமா? போக இயலாது. அதே மாதிரி இவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த சூரா ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யப்படும்? வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னமா خر من السماء فتختلفه الطير او تهوي به الريح في مكان سحيق. அப்போ உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபயகூலு அல்லாஹு அஸ்ஸ வஜல் உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன்,
ஃபில் அர்தி சுஃப்லா, இந்த அடியானுடைய உயிரை பூமியினுடைய அடிப்பாகத்தில் இருக்கிற சிஜ்ஜீன் என்ற அந்த பதிவேட்டிலே பதிந்து விடுங்கள். அதன் பிறகு துத்ரஹு, அவருடைய உயிர் வானத்திலிருந்து, முதலாம் வானத்திலிருந்து வீசப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வானத்திலிருந்து வீசப்பட்டு அதாவது பறவைகள் அவரை கொத்தி கொண்டு சென்று அங்கும் இங்கும் போட்டால் எப்படி இருக்குமோ இதே மாதிரி அவருடைய நிலைமை இருக்கும். காற்றால் வீசப்பட்டவர் அங்கும் இங்கும் வீசப்பட்டு எப்படி இருப்பாரோ இதே மாதிரி அவருடைய நிலைமை இருக்கும் என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். வீசப்படுகிறார், வானத்திலே அவருடைய உசிர் வீசப்படுகிறது. ஃபத்துஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதி, இவருடைய ரூஹு, இவருடைய உயிர் அவருடைய உடம்புக்கு வீசப்படுகிறது, மீட்டப்படுகிறது. வயதீஹி மலக்கான், 2 வானவர்கள் வருகிறார்கள். வந்து ஃபஜுஜுலிசானிஹி, அவரை அமர வைக்கிறார்கள். அமர வைத்து என்ன செய்கிறாங்க? ஃபயகூலானி லஹு மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்குறாங்க. ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று இவர் கதறுகிறார். ஃபயகூலானி லஹு மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுது. ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று கதறுகிறார். ஃபயகூலானி லஹு மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் அவரை பற்றி என்ன சொல்றார்? ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, தெரியாது என்று சொல்றார். உடனே ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். அன் கதப், இவன் பொய் சொல்லிவிட்டான், இவன் பொய் உரைத்து விட்டான். ஃபஅஃப்ரிசூ லஹு மினன் நார், நரகத்திலிருந்து, நெருப்பிலிருந்து இவருக்கு ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நெருப்பா நரகத்திலிருந்து இவருக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள். ஃபயஅதீஹி மின் ஹர்ரிஹா வ ஸமூமிஹா, அங்கிருந்து சூடு கலந்த விஷம் கலந்த காற்று அங்கிருந்து அவருக்கு வருகிறது. வயுலையிகு அலைஹி கபருஹு, அவருடைய கபர் அவருக்கு நெருக்கடிக்க ஆக்கப்படுகிறது. ஹத்தா தஹ்தலிஃப ஃபீஹி அத்லாஹு, அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுகிற அளவு பூமி அவரை கடுமையாக நெருக்குகிறது. அப்போ அவன் பொய் சொல்லிவிட்டான், பொய்யனாகிவிட்டான். இந்த உலகத்திலே அவனுக்கு மார்க்கத்தை விளங்குறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தது, குர்ஆனை படிக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தது, ஹதீஸை படிக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தது. பாருங்க, எந்த பாஷையில் வேணும்? தமிழுக்கு பஞ்சமா? நம்ம ஊடுகளில் பார்த்தீங்கன்னா குர்ஆனிக்காது, இங்கே வச்சுப்பாங்களா இருக்கும். இங்கே கொஞ்சம் மார்க்க விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்லை மாதிரி தெரியுது. வெளியில் எப்படியோ தெரியா, பார்க்கும்போது அப்படி விளங்குது. அப்போ சில ஊடுகளுக்கு போகும், கொஞ்சம் குர்ஆனை கேட்க தரையிலுமா? இல்லை, குர்ஆன் தான் கொண்டு தாரிங்க இல்லையேன்பாங்க. பார்த்தா முன்னால் 50,000 ரூபாய்க்கு டிவியை வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்க முடியுது, 500 ரூபா கொடுத்து குர்ஆன் வாங்க முடியாது. நான் சொல்கிறது ஸ்ரீலங்காவில், உங்களில் 250 ரூபா இல்லை, 500 ரூபா கொடுத்து குர்ஆன் வாங்க முடியலை, 50,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கி வச்சுருக்கிறான். கேட்டால் குர்ஆன் இல்லை என்ன? ஏன்? குர்ஆனை படிக்க நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம்மலா குலூபின் அக்பாலுஹா, உள்ளங்களிலே என்ன பூட்டு போடப்பட்டிக்குதா? அல்லாஹ் கேட்குறான். கொஞ்சம் பேருக்கு குர்ஆனா விளங்காது. ஏன் விளங்காது? ஏன் விளங்கான்ற? சினிமா பாட்டு விளங்குது, ஹிந்தி பாட்டு விளங்குது, நம்ம தமிழே தெரியாது, ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஹிந்தி பாட்டு விளங்குதான், குர்ஆன் விளங்காதான். எப்படி? அது யாருக்கு விளங்கும்? ஆலிம்ஸா தான் வந்து பதில் சொல்லணுமா? இது என்ன? இது வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காக குர்ஆனை லேசுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முதக்கிர், யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான். ஏன் விளங்காது? அல்லாஹ் விளங்குறதுக்குன்னு லேசுன்றான். சிந்திப்பவர்களுக்காக லேசுபடுத்தி வைத்திருக்கிறோம், சிந்திக்க மாட்டீங்களா, விளங்க மாட்டீங்களான்றான். கேட்டால் விளங்காது. இன்னும் கொஞ்சம் பேர் குர்ஆனை வச்சுக்கிட்டு என்ன என்ன நீங்கள் ரொம்ப டேஞ்சரான, இது யார்கிட்டையும் கேட்கல, நம்மகிட்ட தான் கேட்டவரால். எப்படி? உங்கள்கிட்டையும் கேட்டிப்பாங்க, எல்லாருக்கும் நடந்துக்கும், நமக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லலும். கையில் ஒரு நாள் குர்ஆன் வச்சுருக்கிறேன், ரொம்ப டேஞ்சரான ஒரு சாமா, நான் என்ன ஏகே போட்டு சேவனை வச்சுருக்கிறேன். குர்ஆன் தானே டேஞ்சரான சாமான்டா, என்ன கண்ணி வடியா வெடிச்சிருமோ? அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு ஒரு பயானாக இருக்கிறது. வஹுதன் வ மௌஇலத்துல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு
அல்லாஹு தாலா ஒரு நேர்வழியாக வைத்திருக்கிறான். ஹுதன் ஓ மௌஇலத்துன், உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு இது ஒரு உபதேசன்றான். இல்லை இல்லை விளங்காது, இல்லைடா விளங்கும் அல்லாஹ் சொல்கிறான். இல்லை விளங்காது, அடே படைச்சவன் விளங்குன்றான். நம்ம விளங்காதுன்னா என்ன, ஒன்றும் மொழி தெரியலைன்னு சொல்லுவோம். அப்போ டிரான்ஸ்லேஷன் வாசித்தா விளங்கும் தானே. என்ன விளங்காது, விளங்காது என்று குர்ஆனுக்கு ஒரு சீல். இன்னும் கொஞ்சம் பேர் மையத்துட்லாம் குர்ஆனை பார்க்குறது, மையத்துட்டில் அதுவும் இந்த யாசின் சூறா இருக்குதே, உண்மையிலே அழகான ஒரு சூறா. அதை வாசித்தா அதே நேர்வழிக்கு போதும். அதை கொண்டு போய் மையத்துட்டில் ஓதுறாங்க. கேட்டால் மௌத்தா போனவனுக்கு ஓதையா கூற, உசுரோடு உள்ள உனக்கு தான் வந்தது, நீ கொண்டு போய் மையத்துட்டில் ஓதுறிய. சரி, மையத்துட்டில் ஓதுற குதிரையானையா கொஞ்சம் அதில் என்ன இருக்குன்னு நீ மௌத்தா போகிற ஓதுற சந்தர்ப்பத்திலே பார்க்குறியா? இல்லை, விளங்காது. அப்போ இவன் என்ன செய்கிறான், கபரில் போனால் எப்படி உனக்கு அல்லாண்டு வரும். லெப்பைக்கிட்ட போய் இந்த ஹசரத் அந்த கபூரில் ஓதுறதை மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே, இது நடக்குது, நான் சும்மா சொல்லலை. இந்த கபூரில் முன்கர் நக்கீர் கேட்பாங்களே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாடமாக்கி. ஏன்னா அங்கே போய் இங்கே பாடமாக்குறான். பாடமாக்கி எல்லாம் ஒன்று அங்கே நடக்காது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அரபில் தானே ஹதீஸ் வருது, அப்போ அங்கே அரபுலாம் கேட்பாங்களாக்குண்டு. அதனால் ஒமா ரப்புக்க ஒமா தீனுக்கேண்டு அரபில் போட்டு பாடமாக்குறது. ஹதீஸை ரசூல்லா நமக்கு தமிழ்லையா சொல்லுவாங்க? ஹதீஸை சொல்லும்போது அரபுலான்னு சொல்லணும். இப்ராஹிம் சொன்னார்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அரபில் சொன்னார்னு விளங்கி கொள்வது. நூஹ் சொன்னார்னு சொல்கிறான். நூஹ் என்ன அரபுலையா சொன்னார்? அந்த மெசேஜை சொல்கிறான். உங்களுக்கு என்ன கொஸ்டின், அது என்ன பாசை, ரசூல்லா அரபில் சொல்கிறாங்க, உங்களுக்கு விளங்குற பாசையெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பாடமாக்கியெல்லாம் வேலை இல்லை. குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்கள், ஹதீஸை ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் எடுத்து நடங்க. வெறும் தத்துவமாக இன்றைக்கி குர்ஆன் சுன்னாவை பேசி கொண்டிருக்கிறோம். பேச்சுக்கு குர்ஆன் சுன்னா, செயல்பாட்டில் இல்லை. ஒருத்தன் ஒரு மைனா வளர்த்தான, அந்த மைனாக்கு பாடம் சொல்லி கொடுத்தியா. எப்படி தெரியுமா? மைனாவை களவாண்டுட்டு போயிடுவோம்ல, இந்த மைனாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தது. எப்படி? கள்ளம் வருவான், வலையை விரிப்பான், தீனியை போடுவான், போய் மாட்டிக்கொள்ளாத. அப்போ இந்த மைனாக்கு சொன்னோன்னே மைனா பேசுமா இல்லையா? பேசியாச்சு. கள்ளம் வருவான், வலையை விரிப்பான், தீனியை போடுவான், மாட்டிக்கொள்ளாது. இப்போ ஒருத்தன் கள்ளம் வந்து இந்த மைனாவை பிடிக்கிறதுக்கு பார்த்துக்கிறான். இந்த மைனா இவனை பார்த்து சொல்லிச்சான், கள்ளம் வருவான், வலையை விரிப்பான், தீனியை போடுவான், மாட்டிக்கொள்ளாத. ஓஹோ, ரொம்ப விஷயமுள்ள மைனா வாக்குன்னு சொல்லி ஆள் போய்த்தான். ரெண்டாவது முறை வந்துக்கிறான், இவன் தெரியாமல் எப்படியா பிடிச்சிருண்டு. அப்படியே திரும்பி பார்த்து கள்ளம் வருவான் அப்படின்ட்டு தான். ஓஹோ, விஷயம் வேறு மாதிரி இருக்குது. ரைட், வலையை போடுறானே, தீனியை போடுறானே. இப்போ இந்த வலைக்கு மேலே தீனியை வந்து உட்காந்து திண்டு கள்ளம் வருவான், வலையை போடுவான், தீனியை போடுவான், மாட்டிக்கொள்ளாத. அப்போவா சுற்றி எடுத்துக்கிட்டான் மைனாவை, வலைக்குள்ளே உட்காந்துட்டு சொல்லுவான், கள்ளம் வருவான், பாடமாகி கொடுத்தது தான் இவ்வளோ நேரம் சொன்னீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பேர் மார்க்கம் பேசுகிறாங்க. பேசுனா குர்ஆன் ஹதீஸ் ஒன்றும் இல்லை, பேசுனா குர்ஆனே ஹதீஸையும் பேசுகிறோம். இந்த மைனா கதை மாதிரி தான் இங்கே நிறைய பேர் லைஃப். இது என்ன, இதுக்கு பேர் வாழ்க்கையா? அப்போ இவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? இந்த மறுமை வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை சரியாக இருக்கணுமா இருந்தால் சொல்கிறத செய்யுங்க. என்ன அல்லாஹ் சொல்லானே இல்லையா? அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. நீங்கள் அத்தஅமுருன الناس بالبر, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யுமாறு நீங்கள் சொல்லுகிறீர்கள். وتنسون انفسكم, உங்களை மறந்துடுறீங்களா? வேதத்தை ஓதிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு நன்மை சொல்லுங்களே, உங்களை மறந்துட்டீங்களா? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது என்ன தெரியுமா? நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க. அப்போ வெறுமனே கிளிப்புள்ள மாதிரி மார்க்கம் பேசுறது மட்டுமல்ல, எந்த கொள்கையை பேசுகிறோமோ, எந்த தௌஹீதை சொல்லுகிறோமோ, அது வெறும் உதடுகளால் உச்சரிக்கப்படுகிற வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. உள்ளங்களால் உச்சரிக்கின்ற உணர்வுகளாக இருக்க வேண்டும். செயல்பாடுகள் அதை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த உண்மையான மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது இல்லை, மௌத்தில் ஸ்டார்ட். துன்பம் எங்கே ஸ்டார்ட்டு? மௌத்தில் தொடங்கும். எதை கேட்டாலும் தெரியல. வானவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த அடியான் பொய் சொல்லிவிட்டான், பொய் உரைத்து விட்டான், வாழ்க்கையில்